ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்னாப் ஆன் கேஸ் பேக் இருக்கக்கூடிய வாட்சஸுக்கு எப்படி வந்து SR626 மாடல் பேட்டரி வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கத்தி தேவைப்படும், கொஞ்சம் மழுங்கின கத்தி ஒன்று தேவைப்படும், ஒரு டேப் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் பேக்கை திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு கட்டையோ இல்லை வந்து ஏதாச்சும் மெட்டல் பீஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து பேட்டரியும் தேவைப்படும். நான் பேட்டரி வந்து ஆன்லைனில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ வந்து எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ரேட்டு கம்மியான பேட்டரி தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இட்டா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து SR626. இந்த பேட்டரி மாடல் இருக்கக்கூடிய வாட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், இல்லைனா நீங்கள் வந்து வேறு வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பேட்டரி இருக்கக்கூடிய மாடல் வந்து தான் மேக்ஸிமம் எல்லா வாட்சஸுக்குமே வரும், அந்த குவாட்ஸ் வாட்சஸ் எல்லாத்துக்குமே வந்து வரும். மற்றபடி சில வாட்சஸ் வந்து குரோனோகிராஃப் டிசைன் இருக்க வாட்சஸ், சில காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வாட்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்ரிஸ் வந்து மாறலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேட்டரி மாடல் வந்து SR626 இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்து இந்த கேஸ் பேக் எப்படி ஓப்பன் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தாலே போதுமானது. ஸோ இந்த பேட்டரி தனியாக வச்சுருந்தேன். இதில் வந்து பேக்கப் 10 வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு பேட்டரி ஏற்கனவே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து இட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன். நீங்கள் கொஞ்சம் ரேட் அதிகமான பிராண்ட் வாங்கினா இருந்தால் நீங்கள் வந்து சோனியில் வாங்கலாம், SR626 வாங்கலாம், அது நல்ல கம்பெனி. இல்லை பேனசானிக்கில் வாங்கலாம். அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து ஸ்விஸ் பிராண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து ரெனாட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, அது அமேசானில் அவைலபிள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 350 ரூபா வரும். உங்களுக்கு வந்து 5 பீஸ் வந்து 350 ரூபா வரும். ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஸ்னாப் ஆன் கேஸ் பேக்கு. என்கிட்ட இருக்கிற வாட்சஸ் வந்து எல்லாமே டைமெக்ஸ் கிடையாது. பார்த்திங்கன்னா இது ஒரு லேடிஸ் டைமெக்ஸு, இது வந்து கேசியோ. இந்த ஸ்னாப் ஆன் கேஸ் பேக்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் வரும், நான் அதையும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இது வந்து கேசியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து சோனி பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைமெக்ஸ் வந்து பேனசானிக் இல்லைனா வேறு ஒரு பிராண்ட் வந்து மிக்ஸ் ஆகி வரும். நான் வந்து கேசியோவில் இருக்கிற வந்து கழட்டிட்டேன், ஏன்னா அதுக்கு வந்து இப்படி ஒரு கிளாஸ் போகிறதுனால நான் வந்து அப்படி கழட்டிட்டேன். இது வந்து டைமெக்ஸ் வாட்ச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து பேனசானிக் இல்லைனா வந்து வேறு பிராண்ட் பேட்டரி வந்து போட்டிருப்பாங்க. இதுவும் ஸ்னாப் ஆன் கேஸ் பேக் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்னாப் ஆன் கேஸ் பேக் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, உங்களுக்கு பேக் வந்து ஃபுல் அண்ட் ப்ளெயினாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் ஏதாவது கட் அவுட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஃபுல்லுமே வந்து ப்ளெயினாக தான் இருக்கும். அதுவே ஸ்க்ரூ டவுன் க்ரௌண்ட் இருக்கக்கூடிய வாட்சஸ் வந்து நீங்கள் வந்து அப்படி ஓப்பன் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சஸ் வந்து இதில் ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணணும். இது நம்ம வந்து காம்பஸ் ஒன்று இருக்கும் இல்லை, டபுள் சைடு எட்ஜ் காம்பஸ். ஸோ அதில் கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு கிளாத்தும் ஒன்று தேவைப்படும். ஸோ அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸ் பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு நைஃப் எடுத்துருக்கேன், கொஞ்சம் மழுங்கின நைஃபை பார்த்து எடுங்க. அடுத்து கொஞ்சம் லென்த்தான நைஃப் தான் வந்து எடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட எட்ஜை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எட்ஜ் யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஷார்ப்பாக கூட எட்ஜஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாட்சஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரப்பர் சீலிங் உள்ளே இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரப்பர் சீல் கட்டாமல் எடுக்கிறத நம்ம வந்து டேப் போட்ட போகிறோம். இப்போ டேப்பை நம்ம வந்து இதில் ஒட்டிடலாம். இப்போ நான் வந்து டேப் வந்து எடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோத்துக்கு டேப் இருக்குன்ட்டு. கையில் காட்டுறேன். ஸோ இந்த டேப் வந்து இதில் நம்ம வந்து ஒட்டிடணும். இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நம்ம அதில் கேஸில் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்த வந்து ஒட்டுறோம். இது உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டவுனாக இருந்தால் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஸ்னாப் ஆன் கேஸ் பேக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் அந்த டேப் ஒட்டியிருக்கேன், அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாட்சை நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அது ரொம்ப அழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த லக்குக்கும் இடையில வந்து நீங்கள் வந்து இந்த நைஃபோட எட்ஜ் வைக்கணும், அதாவது இந்த பிளாஸ்டர் கூட பகுதியை வைக்கணும். இந்த இடத்த வச்சுட்டு நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும். இப்படி வச்சுட்டு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த ரப்பர் சீல் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதுதான் இந்த ரப்பர் பிளாக் கலரில் இருக்குல்ல, அது ஒரு ரப்பர் சீலு. ஸோ இது வந்து டேமேஜ் ஆகாமல் எடுக்கிறது தான் அதில் வந்து டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து இதையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன வித்தியாசம் நான் காட்டிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ் பேக்கில் இருக்குது. இந்த கேஸ் பேக் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட் அவுட்டும் இருக்காது. சுற்றி பார்த்திங்கன்னா எங்கேயுமே கட் அவுட் இருக்காது. அதுவே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் அவுட் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் அவுட் இருக்கும். இந்த கட் அவுட் எது கொடுத்துருக்காங்கன்னா, கேசியோ மாடல்ஸில் வந்து இந்த க்ரௌண்ட் அந்த இருக்கு இல்லையா, ஃபுல் பிரேக் அந்த க்ரௌண்ட் இருக்குல்ல,
ஸோ இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கட் அவுட் வந்து கேசியில் கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு வந்து டைமெக்ஸில் வந்து ஃபுல்லும் வந்து உள்ளே உட்கார மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கட் அவுட் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக வச்சிடலாம். இது நீங்கள் ஏன் பார்த்து வைக்கணும்னா, நான் இப்போ வந்து இந்த கேசியோ வாட்சில் இந்த க்ரௌனை நான் மாற்றி வச்சுட்டேன். அதாவது இந்த இடத்துல இந்த கட் அவுட் வராமல், இந்த கட் அவுட் இருக்குல்ல, ஸோ அது வந்து வராமல் இந்த இருக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த கட் அவுட் இந்த இடத்துல வர மாதிரி வைக்கணும். இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இந்த கட் அவுட் இந்த இடத்துல வரணும். அப்படி வராமல் நான் வந்து மாற்றி வச்சு அழுத்திட்டேன்னா இந்த க்ரௌன் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த க்ரௌன் ஸ்டெம்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கக்கூடியது, அந்த ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து வைங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பேட்ரி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேடிஸ் வாட்சுக்கும் நம்ம வந்து கழட்டிடலாம். இதுவும் இண்டெக்ஸ் தான், டைமெக்ஸு. இதில் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஓப்பன் பண்ணணும். 2 லக்குக்கு இடையில வைக்கணும். இந்த டேப் இருக்க இடத்த வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்துட்டு தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணுறது ஈஸி, அதே நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து ஓப்பன் பண்ணிவிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து வந்து பேட்டரி நம்ம போட்டுடலாம். இப்போ நான் வந்து இட்டா அப்படிங்கிற பிராண்ட் எடுத்துகிறேன். இது கொஞ்சம் ரொம்ப ரேட்டு கம்மி. இதே மாதிரிப்பட்ட பேட்டரி தான் உங்களுக்கு வந்து லோக்கல் ஷாப்பில் போட்டு 150 ரூபா கிட்ட வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது பெட்டராக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பேட்டரி வாங்கி போடுங்க. உங்களுக்கு மூமெண்ட்டில் வந்து வாட்சில் வந்து மூமெண்ட் வந்து என்ன சொல்கிறது, குரோனோகிராஃப் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டியான பேட்டரி வாங்கி போடுங்க. சோனி பேட்டரி வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்ட வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த ஆர்டினரி டேட் மட்டும் இருக்கக்கூடிய மாடலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கிட்ட வந்துடும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட டைமெக்ஸும் அந்த கேசியோவும் ரெண்டுமே வந்து ஒரே மாடல் பேட்டரி தான். நான் இப்போ வந்து லோக்கல் பேட்டரி போட்டிருக்கேன். இது வந்து எவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து வாட்சில் பேட்டரி போடுறது ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் தெரியும். மேக்ஸிமம் மூவ்மெண்ட் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது எடுத்துடணும், வெளியே எடுத்துடணும். பார்த்து எடுங்க. எடுத்திங்கன்னா இங்கே 2 எண்ணம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல எதுவுமே டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த பேக் சைடில் தள்ளிட்டு தான் நம்ம வந்து உள்ளே வைக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த பேட்டரி உள்ளே வச்சிடலாம். பேட்டரி நம்மளுக்கு காட்டல. பார்த்தீங்கன்னா தெரியும். SR626 போட்டிருக்காங்களா, இட்டா பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சைனீஸ் பேட்டரி தான். இது மாதிரி பேட்டரி தான் உங்களுக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 5000 வாட்ச் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டரி வாங்கி போடுறது பெட்டராக இருக்கும். வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக அப்படி அழுத்தினோன்னா அது லாக் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து லாக் ஆகிக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். இது திரும்ப எடுக்கும்போதும் இது அழுத்தினா தான், இந்த லிவர் லைட்டாக அழுத்தினீங்கன்னா போதும், பேட்டரி வெளியே வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து அழுத்தினா போதும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு வந்து பேக் சைடில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து உள்ளே தள்ளினீங்கன்னா போதும், அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பேட்டரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரௌன் கார்டு, இந்த கார்டு இருக்குல்ல, மூவ்மெண்ட்டுக்கான கார்டு. ஸோ இது வந்து போடணும். இதை நம்ம கரெக்டாக போடணும். இந்த ஸ்டெம்ப் எப்படி இருக்குது, எந்த சைடு கட் அவுட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு உள்ள அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வாட்ச் ஓட ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தீங்களா, ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த பேட்டரி வந்து லோக்கல் பேட்டரி தான். ஸோ வந்து ரொம்ப நாள் வராது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து குவாலிட்டியான பேட்டரி வாங்கி போட்டுக்கோங்க. அந்த ரெட்னாங்கிற பிராண்ட் சொன்னாலும், ஸோ அந்த பேட்டரி வந்து நல்லா தான் இருக்கும். ஸ்விஸ் பேட்டரி. ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா வாட்சுக்கும் போட்டுட்டு பேட்டரி போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து லேடிஸ் வாட்ச்சு. இதுக்குமே இந்த மூவ்மெண்ட் வந்து சேம் மூவ்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து அந்த சைஸ் தான் பார்க்க சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து பேட்டரி பெருசாக இருக்கும் நினைக்காதீங்க. மேக்ஸிமம் எல்லா இந்த 1000 ருபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வாட்சஸ்க்குமே இந்த SR626 பேட்டரி தான் இருக்கும். இது போட்டு திரும்ப அந்த க்ரௌன் கார்டை வந்து போட்டுருணும். போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இது வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் முக்கியமானது, இதில் நீங்கள் வந்து எடுக்கும்போது இந்த இடத்துல அழுக்கு எதாவது இருந்துச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த கேஸ் பேக்கை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அது முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அழுக்கு எதாவது உள்ளே போய் மூவ்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிச்சுன்னா வந்து உங்களுக்கு வாட்ச் ஓடாமல் ஆயிடும். ஸோ வந்து ஃபுல் க்ரௌனையும் வந்து இந்த பின்னாடி கூட பேக் கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நான் வந்து ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து அது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்டினரியாக ஒரு ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அதை லைட்டாக வந்து பழைய ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு நீங்கள் வந்து தொடச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இல்லை வந்து பேக்கிங் சோடாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்தாலுமே வந்துடும். ஸோ இப்போ பேட்டரி நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டுக்குமே வந்து பேட்டரி போட்டாச்சு. இப்போ வந்து கேஸ் பேக் எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு காட்டுறேன். கட் அவுட் இருக்கக்கூடிய வாட்சுக்கு மட்டும் கேஸ் பேக் வந்து நீங்கள் அந்த கட் அவுட் இருக்க சைட் தான் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இதில் நான் இப்போ வந்து டைமெக்ஸ் மட்டும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த 2 டைமெக்ஸ் லேடிஸ் வாட்ச் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். அதில் இந்த ஓரிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓரியன்டேஷன். அதுக்கப்புறம் அந்த டைமெக்ஸில் எங்கே டைமெக்ஸ் எழுதியிருக்கோ அதுக்கு நேராக இந்த கேஸ் பேக் வரது மாதிரி வச்சுட்டு அதை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். வச்சுட்டு நான் வந்து இப்போ
வாட்ச் வந்து அந்த பெட்டுக்கு வந்து நான் மாற்றிடுவேன். ஏன்னா அந்த அதில் வச்சு அழுத்தினா தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் உடையாது. ஸோ அதனால் வந்து நான் அந்த பெட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து பெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா டைமெக்ஸ் லேடிஸ் வாட்ச். இது கரெக்டாக அந்த இடத்துல அது வந்து உட்காரும். ஸோ ஓகேங்களா, அந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து கர்ச்சீஃப் இதுக்கு மேலே வைக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து கர்ச்சீஃப் வந்து இதுக்கு மேலே வைக்கணும். மேலே வந்து ஒரு தின் லேயராக இப்படி வைக்கணும். ஏன் இப்படி தான் நான் வைக்கிறேன்னா இந்த கேஸ் பேக் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக இதில் வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் கரெக்டாக இந்த அழுத்தக்கூடிய கட்டையோ இல்லை நீங்கள் வந்து இரும்பு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். வச்சு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும். இதை நீங்கள் வந்து அழுத்தும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். வச்சு அழுத்திட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் பேக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கேயாச்சும் எலும்பி நின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் ரன்னிங் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் கிளியராக நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன்னிங்கில் ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு. இங்கே எலும்பி நின்ற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி நீங்கள் அதுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து அழுத்துறது பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து பெரிய கேஸ் பேக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இதில் வைக்கணும். இங்கே அசைஞ்சிடக்கூடாது. பெட்டு நான் வந்து திக்கான பெட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து அப்படி போட்டு யூஸ் பண்ணுங்கள். சாதாரண தரையில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மிரர் உடையதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி உட்காந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை போட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய ட்ரைக்கு அப்புறம் தான் அது க்ளோஸ் ஆகும். நீங்கள் வந்து அப்படி ஓரியன்டேஷன் திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த ஒயிட் கலர் இது உள்ளே போட்டிருக்கீங்களா பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரௌன் உள்ளே வந்து ஆடிட்டு அந்த டயல் வந்து ஆடிட்டே இருக்கும். அதேமாதிரி க்ளோஸ் பண்ணும்போது ரப்பர் டேமேஜ் ஆகாமல் க்ளோஸ் பண்ணுங்கள். ரப்பர் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது போயிடும். கரெக்டாக வச்சுட்டு அழுத்துங்க. இப்போ வச்சுட்டேன். இப்போ அழுத்தி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு 10-15 தடவை அழுத்தி தான் அது வந்து க்ளோஸ் ஆச்சு. உடனே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கேஷியோ வாட்ச் வந்து இதை க்ளோஸ் பண்ணல. அதில் நான் எடுக்கும்போது மூவ்மெண்ட் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை ஓப்பன் பண்ணல. இந்த மாதிரி லோக்கலில் அவங்களோட வாட்சஸுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாகவே ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வந்து க்ரௌன் கார்டு இருக்கக்கூடிய மாடல் இருக்குது. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த கேஷியோ வாட்ச் மாதிரி இதுலேயும் வந்து கட் அவுட் வரும். நான் அந்த பேட்டரி வந்து போட்டுறேன். அதில் கண்டிப்பாக பேட்ரி போட்டாச்சு. பேட்ரி கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃப்ளாட்டாக உட்காரணும். ஸோ ஓகேங்களா, உட்காந்தாச்சா. ஸோ அடுத்து வந்து க்ரௌன் கார்டு ஓட்டிங்களா. இந்த டேன் பண்ணிவிட்டு அந்த கட் அவுட் இருக்கக்கூடிய பக்கம் இங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது கட் அவுட் இருக்குது. ஸோ அந்த கட் அவுட்டை இந்த மூடிக்கு நேராக இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உள்ளே அழுத்தணும். உள்ளே அழுத்திட்டு க்ளோஸ் பண்ணால் வந்து க்ளோஸ் ஆகிடும். வாட்ச் இப்போ ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டைம் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். லோக்கல் வாட்சஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடும். பிராண்டட் வாட்சஸில் வந்து இந்த ரப்பர் சீலிங்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ரப்பர் சீலிங் இல்லாதனால சீக்கிரம் க்ளோஸ் ஆகும். ரப்பர் சீலிங் இருக்கிறனால இது வந்து க்ளோஸாக வந்து டைம் எடுக்கும். ஸோ வந்து பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். கிளாஸ் உடையாமல் க்ளோஸ் பண்ணுங்கள். கையால் நீங்கள் அழுத்துறத முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் கிளாஸ் அழுத்தாதீங்க. கிளாஸ் உடையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த பேட்டரி தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸ் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேஷியோவில் வந்து எனக்கு ப்ராப்ளம் எதில் வந்துச்சுன்னா அந்த லிவர் ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த லிவர் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இழுக்கும்போது இந்த பிளாஸ்டிக் ரவுனை வெளியே இழுக்கும்போது இது வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே மேலே அழுத்தி உள்ளே தள்ளிட்டேன். ஸோ இப்போ வந்து பேட்டரி நம்ம வந்து போட்டுடலாம். பேட்டரி என்ன ஒரு முக்கியமான விஷயம், இது குழந்தைங்களுக்கு கட்டுற மாதிரி வைக்காதீங்க. கழட்டினாலுமே சரி கீழே வைக்காதீங்க. குழந்தைங்க ஈஸியாக முழுங்கிடுவாங்க. ஸோ வந்து பார்த்து வைங்க. ஸோ இப்போ வந்து பேட்டரி போட்டாச்சு. இதில் ஒரு பெரிய தலைவலி என்னென்னா இந்த கிளாஸ்ப்பு தான். நம்ம என்ன தான் க்ளோஸ் பண்ண இருந்தாலும் இப்படி வந்து முன்னாடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மாட்டுறது பெட்டராக இருக்கும். வந்து கேஸ் பேக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். முதல்ல பிளாஸ்டிக் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வச்சாச்சு. அடுத்த கேஸ் பேக்கை போட்டுற வேண்டியதான். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா கட் அவுட் அந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். வச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இனி நம்ம வந்து அழுத்தி க்ளோஸ் பண்ண வேண்டியது.